தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது மேகதாது அணை பிரச்சனையா இருக்கட்டும் தெளிவாக ஒரு முடிவெடுத்து அவர் செயல்பட்டு வருகிறார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்பின் இப்ப சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சர் அவர்கள் ஒரு தவறான கருத்தை தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட வேண்டும் என்றால் கர்நாடக அரசு தமிழக அரசிடம் ஒப்புதல் கேட்க தேவையில்லை என்று கூறினார். அப்படி ஒன்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலோ அல்லது ட்ரிபியூனல் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பிலோ கிடையாது என்று சொன்னார். அது முற்றிலும் தவறான கருத்து என்று எங்கள் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்த போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் இது குறித்து பிரதமர் திரு மோடி அவர்களிடம் ஒரு கடிதத்தை அனுப்பினார். அந்த கடிதத்தில் தீர்ப்பாயம் என்ன சொல்கின்றது, உச்சநீதிமன்றம் 2018 என்ன சொன்னது, அதை சொல்லி மேகதாது அணை மற்றும் எந்த அணை கட்ட வேண்டும் என்றால் தமிழகம் மற்றும் லோவர் ரைபாரியன் ஸ்டேட்ஸ், இந்த நம்மளோட தமிழ்நாடு, கேரளா, புதுவை போன்ற மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாம அவங்க எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற தெளிவா ஒரு கடிதத்தை பிரதமர் மோடிக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அதனால அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சமீபத்துல கூட அவர் கர்நாடகாவுக்கு போய் அங்க இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு. அங்க இருக்கிறவர் இந்த நேரத்துல அங்க அமெரிக்கிடம் சொல்லி அவர் வர வேண்டாம் அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதனால அவரு தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த விதத்திலையும் நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம், தமிழகத்தோட உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தெளிவா சொல்லியிருக்கிறார். இது குழப்பத்தை உருவாக்குறதுக்கான எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமான பிரச்சனை எல்லாம் இப்ப நம்மளுடைய டீலிமிட்டேஷன் பில் வந்திருக்கு, இப்போ வரப்போகுது. இப்ப அவங்களுடைய ஆளும் பாஜக எல்லா இயக்க தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை நீங்க ஆதரவு கொடுங்க, எல்லா மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நாங்க எண்ணிக்கை உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாங்க உயர்த்துறோம்னு சொல்லிட்டு, அதான் இந்த தடவை உங்களுக்கு உங்க மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறையாது, அதனால தயவுசெய்து நீங்க ஆதரவுன்னு சொல்லும் பொழுது அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த டீலிமிட்டேஷன் பில் இந்த தொகுதி முறையை இந்த மசோதா நம்ம ஆதரிச்சு அவங்க திமுக போன்ற இயக்கங்கள் ஆதரிச்சு அதை நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேடை உருவாக்கும். தமிழ் மாநிலம் மாத்திரம் கிடையாது, நீங்க மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். இது நாட்டுக்கே பெரிய ஒரு கேடு. இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை மசோதா இது எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடு நாங்க உயர்த்தி கூட்டிடுவோம் எல்லாருக்கும். தமிழ்நாடுக்கு உண்டான 7.18 விழுக்காடு ரெப்ரசன்டேஷன் லோக்சபால அந்த 39 நாடாளுமன்ற அது எதையும் நாங்க குறையாது, அதுக்கு 50% கூட்டும் போது கிட்டத்தட்ட 59 எம்பிகள் கூட கிடைப்பாங்க. எல்லா மாநிலங்களும் உங்களுக்கு அதே மாதிரி சரிவர அந்த எண்ணிக்கையை நாங்க கூட்டி தர சொல்றாங்க. ஆனால் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அது சரியா வராது. ஏன்னா இப்போ அவங்க கூட்டினாலுமே கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 81 எப்படி என்னன்னா, அவங்க ஜனத்தொகையின் அடிப்படையில் இதுபடும் போது அவங்க மறுபடியும் இந்த கூட்டம் 59 மறுபடியும் குறைச்சிருவாங்க. அதனால இந்த தொகுதி முறைகள் அதுல எண்ணிக்கை மாத்திரம் பிரச்சனை கிடையாது, மற்ற பல விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு தொகுதிகளை முடிவு செய்யும் போது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்க போறாங்க, அவங்கதான் முடிவு செய்வோம். அதுல அவங்க ஒன்றிய அரசு ஒரு கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் போது டீலிமிட்டேஷன் கமிஷன் அவங்க என்னன்னா நாளைக்கு தொகுதியில முடிவு பண்ணும் போது ஒவ்வொரு தொகுதி அவங்க முடிவு அதோட பவுண்டரிஸ அது எண்ணிக்கைகளை அவங்க முடிவு பண்ண போறாங்க. அசாம்ல எல்லாம் பண்ணா கம்ப்ளீட்டா அங்க சிறுபான்மையினருடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அடுத்த இந்த டீலிமிட்டேஷன் வரும்போது அது மாதிரி பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கு. நீங்க அதெல்லாம் காவிரி பத்தி நம்ம கேட்க முடியாது, நீங்க ஜிஎஸ்டி பத்தி நம்முடைய மாநில வருவாய் பத்தி நம்ம கேட்க முடியாது. நம்முடைய உரிமைகள் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால பாமக, திமுக, பாஜக போன்ற அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் இதை பத்தி சிந்திக்கணும். இது அவங்க தெரிஞ்சு வேணுமே பாஜக கொடுக்கிற அழுத்தத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்க.